ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நம்ம வாங்க பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி இருக்குது போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா. நான் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து நாங்கள் 3 தக்காளி நான் நல்லா வெட்டியிருக்கேன். அதை வந்து நீங்கள் நல்லா போட்டு கிளறுங்க. இப்போ பாருங்கள், அது ஒரு லைட்டாக ஒரு சேஞ்சிங் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுவோம், நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த கலர் மாறும். எதுக்கு உப்பு போடுறோன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டோட தோலை உரிக்காமலே நீங்கள் போட்டு அரைச்சி இது பண்ணிங்கன்னா அது பிரியாணிக்கு ஒரு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அடுத்து இங்கே பாருங்கள், நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வாங்கி போட்டுக்கலாம். அடுத்து நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த ஒரு லெக் பீஸ் வந்து போட சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஏன்னா அதுக்கோட கலர் வரணும் நம்ம சொல்லிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து கொஞ்சம் தயிர், அதாவது 10 ரூபா தயிரில் வந்து நாங்கள் பாதி ஊற்றிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க, ஏன்னா அதில் புளிப்பு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தயிர் ஊற்றுறோம். அடுத்து பிரியாணி மசாலா, ஒரு மசாலா பேக்கெட் கொட்டிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொட்டிக்கோங்க. நல்லா கலருங்க. இப்போது நான் பாதி லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அது புளியும் போதே எனக்கு ஒரு மலைசாரல் மாதிரி அப்படியே ஒரு இதுவாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு புதினா அப்படியே எடுத்து கொட்டி இது பண்ணுங்கள், நல்லா கலாரிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். எப்போவுமே பாஸ்மதி அரிசியை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் கழுவி வைக்கணும். கழுவி வச்சுட்டு ஊற வச்சாதான் அதை ஒரு டேஸ்ட் தரும். இப்போ பாருங்கள், நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு நான் ஒரு 3 டம்ளர் நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ இது பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நான் விசில் போடுறேன். இது பாருங்கள், நான் குக்கர் இது பண்ணிட்டேன், விசில் போட்டேன். இப்போ வந்து இதையும் விசில் வந்துடுச்சு. அது அப்படியே இதுவாகும்போது திறந்து பார்க்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கு அப்படியே அந்த வாசனையோடு எனக்கு தூக்குச்சு. அது பாருங்களா, அது பார்க்கும் போதே எனக்கு வாயில் அப்படியே எச்சி ஊறுது. அதான் அந்த லெக் பீஸோடு பார்க்கும்போது வேறு லெவல். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணுங்கள்.